இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது முதலமைச்சர் என்ன பண்ணார்? தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வீடியோ வெளியிட்டார். ஆனால் இப்போ நேரு விவகாரத்தில் அமைதியாகவே இருக்கார். வழக்கு பதிவும் செய்ய மாட்டேங்கிறாரு. முதலமைச்சரும் அது குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அப்படின்னா நேரு அவர்களோட துறையில் நடந்த ஊழலுக்கும் திமுகவோட தலைமைக்கும் தொடர்பு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இல்லை, கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் 72 பேர் செத்த போது நேரு ஸ்டாலின் ஐயாவுக்கு ராத்திரி தூக்கம் இல்லாமல் அப்படியே வருத்தப்பட்ட மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் ஐயா வருத்தப்படுவாருன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. கரூரில் வேணால் இன்னொரு 100 பேர் போவாங்க, 200 பேர் போவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ரொம்ப நொந்து போய் வருத்தப்பட்டு ராத்திரியோட ராத்திரியே அங்கே போய் உட்கார்றதுங்கிறதெல்லாம் அந்த நடிப்புலாம் நடக்கலாமே ஒழிய, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தவறு செய்கிறார் தன்னுடைய அமைச்சர்னு சொன்னால் உடனே அவருக்கான ஏற்பாடு, உடனே அவரை வெளியே அனுப்புவதற்கான ஏற்பாடு பண்ணணுமா வேண்டாமா? 30,000 கோடி ஊழலுங்கிறது நீங்கள் சொன்னது வந்து தியாகராஜன் ஐயா மாப்பிள்ளைக்கும் அச்சனனுக்கும் போன அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு முறை நடந்த ஊழல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒவ்வொரு வருடமுமாக 5 வருடமும் ஒவ்வொரு வருடமும் 30,000 கோடிங்கிறது வந்து ப்ராபப்ளி விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏறி 2 பேரிடம், அதாவது மாப்பிள்ளையிடம் அச்சனனிடம் போகுதுங்கிறது தான் பிடிஆர் உங்களுக்கு வெவ்வேறு விதமாக உங்களுக்கு சொல்கிறாரு. அது கனிம மலத்தின் மூலமாக நடக்கிறது. அதுக்கு அப்பாவை பார்த்துக்கிறாரு, துரைமுருகன் மற்றவங்கெல்லாம் மணல் விஷயத்தில் பார்த்துக்கிறாங்க, டிஆர் பாலு மற்றவங்கெல்லாம் சாராயத்தில் பார்த்துக்கிறாங்கங்கிறது வந்து யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம், ரொம்ப தெளிவாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது இந்தியன் படத்தில் ஒரு டயலாக் வரும், ஒரு விஷயத்தை செய்வதற்கு லஞ்சம் வாங்குவதுங்கிறது தவறு, ஒரு விஷயத்தில் மீறுவதற்கு லஞ்சம் வாங்குறதுங்கிறது உலக அளவில் இருக்குது. இப்போ உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்காக நான் உங்ககிட்டேருந்து பணம் வாங்கிட்டு கொடுக்குறேங்கிறது உலக அளவில் இருக்கும். உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கே வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது செய்கிற வேலையை செய்கிறதுக்கே பணம் வாங்குறதுன்னு இருக்குது பாருங்கள், அங்கே தான் தவறு.